பார்த்தால் பசி தீரும் படத்தின் கதை ஏசி திருலோகச்சந்தரின் கதை அப்படின்னாலும் அது ஏவிஎம் படமாகவே தயாரானது. அதன் பிறகும் ஏவிஎம் வளாகத்துக்குள்ளேயே இயக்குனராக வலம் வந்து கொண்டிருந்த ஏசி திருலோகச்சந்தரை வெளியே இழுத்து கொண்டு வந்தார் பாலாஜி. ஹிந்தி படமான பாசியை தமிழுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்த ஏசி திருலோகச்சந்தர் அதை நடிகர் திலகத்திடம் திரைக்கதையாக சொல்ல நடிகர் திலகம் இம்ப்ரெஸ் ஆனாரு. தங்கை படம் கரு கொண்டது. படத்தின் ஷூட்டிங் ஆரம்பித்தது. அதே வேகத்தில் நிறைவு பெற்று வெளியானது. ஆக்ஷன் மூட் வகையை சார்ந்த தங்கை படத்தை ரசிகர்களும் பொதுமக்களும் இரு கரம் நீட்டி வரவேற்றாங்க. வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு, திரையிட்ட அரங்கு உரிமையாளர்களுக்கும் லாபத்தையும் தாண்டிய வசூலை வாரி வழங்கினாள் தங்கை. ஆக்ஷன் படங்கள்ல நடிகர் திலகம் நடிக்க ஆரம்பித்தது மட்டும்தானா 1967 ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு கேட்டா அது மட்டும் இல்லை அப்படின்னே சொல்ல வேண்டும். தங்கை திரைப்படம் வருவதற்கு முன்பே மேக்கப்பே இல்லாமல் நடித்த நெஞ்சிருக்கும் வரை திரைப்படம் வெளியானது. ஒரு முன்னணி கதாநாயகன் ஜோடியும் இல்லாமல் மேக்கப்பும் இல்லாமல் அதுவும் பொது தேர்தல் சமயத்துல வெளியிடுவதற்கு அகில இந்தியாவிலேயே நமது நடிகர் திலகத்தை தவிர வேறு யாராவது இருக்க முடியாது. ஏய் மிஸ்டர், பணத்தை எடுங்க. பணமா? எடுங்க பணத்தை. ஏது பணம்? கலை சார், கலை. நான் பிறந்த போதே என்னோடு பிறந்த கலை. கேவலம் காசுக்காக என்னுடைய கலையை விற்பதா முடியும்? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தியா? ஆமா, எடுங்க பணத்தை. ஆமா, இந்த பணம் எதுக்காக உனக்கு? பணமா? ஒரு குடும்பத்தினுடைய வறுமையை போக்கு, ஒரு தாயினுடைய மனசை சந்தோஷப்படுத்து. எனக்கு இப்போ இந்த பணம் தேவை. உலகத்துல எல்லாரும் நல்லவங்க, நான் ஒருத்தன் தான் கெட்டேன். எனக்கு என்ன இருதயமே கிடையாதா? நான் என்ன முரடனா, அயோக்கியனா? சொல்லு பாரு. சங்கர், நீங்க முரடனாவோ அயோக்கியனாவோ இருந்தா என்னுடைய மனக்கோயில்ல நீங்க தெய்வமாக இருக்க முடியாது சங்கர். பின்ன எதுக்காக பாரு நீ கூட என்ன நம்ப மாட்டேங்கிற? எத்தனையோ தடவை என்னுடைய நம்பிக்கையை பாழ்படுத்தி இருக்கீங்க. அதனாலதான் பாரு, இந்த வருமானத்தை கொண்டு வீட்டுக்கு நிறைய சாமான் வாங்கி போட்டு அம்மா மனசை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஆசையோட தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன் போல இருக்கு. பாரு, இல்லைன்னா அந்த பணம் நேரா சாராய கடைக்கு தான் போயிருக்குன்னு எல்லாரும் கேவலமா பேசணும், அப்படித்தானே? பரவாயில்ல, நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். நீ அந்த நல்ல பேர் எடுத்து. சங்கர், உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்க நான் என்னைக்கும் விரும்ப மாட்டேன். வீட்டுல அரிசி பருப்பு இல்லாம உங்க அம்மா படுற கஷ்டம் ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. இந்த நிலைமையில அவங்க மனசு புண்படக்கூடாதேன்னு தான் இந்த பணத்தை நான் வாங்கினேன். சங்கர், உங்களை நான் நம்புறேன். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னுடைய கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் நான் உங்களை நம்புறேன் சங்கர். ஆண்டவனால தான் சொர்க்கத்தை சிருஷ்டிக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை போல பெண்களால கூட சொர்க்கத்தை சிருஷ்டிக்க முடியும். என்னுடைய சொர்க்கம் எது தெரியுமா? பாரு, நான் வரலாமா? யாரு? புஷ்பாவா? அப்படி இல்ல, சமய சந்தர்ப்பம் தெரியாம நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறத நான் நடுவுல வந்து கெடுத்துட்டேனேன்னு நீங்க சாபம் கொடுத்துட்டா நான் என்னுடைய அம்மா செய்யறது. இப்ப மட்டும் பாரு, அம்மா தேடிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாலும் உணர்ச்சி பூர்வமான கதைகளையும் அவர் விடவில்லை. அதனால்தான் ஊட்டி வரை உறவு, கலாட்டா கல்யாணம், அஞ்சல் பெட்டி 520, சுமதி என் சுந்தரி போன்ற நகைச்சுவை படங்கள்லையும், என் தம்பி, தங்க சுரங்கம், திருடன், சிவந்த மண் போன்ற ஆக்ஷன் படங்களையும் நடிக்கும்போது கூட திருவருட்செல்வர், இருமலர்கள், உயர்ந்த மனிதன், தெய்வமகன், வியட்நாம் வீடு போன்ற அவர் மட்டுமே செய்யக்கூடிய படங்கள்லையும் நடிச்சிருந்தாரு. நடிகர் திலகத்தின் திரைப்பட வாழ்க்கையில் 1967 ஏற்பட்ட மாற்றம் அப்படின்றது ஒரு சில வரிகள்ல சொல்லி முடியக்கூடியது இல்லை. அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு ரசிகர்களும் பொதுமக்களும் அதை ஒப்புக்கொண்டதன் பின்னணியில் உள்ள சமூக உளவியல் காரணங்கள் ஆழமாக உட்செல்பவை, ஆராயப்பட வேண்டியவை.
அதை பற்றி பேசுகிறோம் எனும்போது பல்வேறு சமூக அரசியல் தளங்களில் நாம் சஞ்சரிக்க வேண்டியிருக்கிறது. உலகத்தில் ஒரு சில நடிகர்களுக்கு மட்டுமே ஒரே நேரத்தில் ஸ்டார் அப்படின்ற வகையிலும் ஆக்டர் அப்படின்ற வகையிலும் அங்கீகாரங்கள் கிடைத்திருக்கு. அப்படிப்பட்ட வெகு சிலரில் முதன்மையானவர் நம்முடைய நடிகர் திலகம். அந்த அங்கீகாரம் உறுதிப்படுத்தப்பட்டதும் தொடர்ந்து இறுதி வரை நிலைத்து நின்றதற்கும் காரணமான முத்திரை பதித்த ஆண்டு 1967. நடிகர் திலகத்தை திரையில் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு சாதாரண ரசிகன் நினைப்பானோ அது திரையில் வெளிப்பட்ட ஆண்டு 1967. இன்றைக்கும் கூட அவர் மறைந்து பல ஆண்டுகளான சூழல்லையும் கட்சி, அரசியல், ஆட்சி, அதிகாரம், பணப்புழக்கம் போன்ற எந்தவித லாப நோக்கங்களும் இல்லாமல் நடிகர் திலகம் அப்படின்ற மனிதனுக்காக மட்டுமே இன்றைக்கும் அவர் புகழ் பரப்பி கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு அடித்தளமிட்ட ஆண்டு 1967. பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ கேட்டேன் இடையோடு பார்த்தேன் விலையாக கேட்டேன் செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள் புன்னகை புரிந்தாள் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ மறுவீடு தேடி கதிர் போகும் நேரம் மறுவீடு தேடி கதிர் போகும் நேரம் மணமேடை தேடி நடை போடும் தேவி பொன்பூஞ்சலாடி என்னுடன் கலந்தாள் என்னுடன் கலந்தாள் மலை தோட்ட பூவில் மனம் இல்லை என்று மலை தோட்ட பூவில் மனம் இல்லை என்று தலை கோட்ட ராணி கை வீசி வந்தாள் ஒளியாக தோன்றி நிழல் போல் மறைந்தாள் நிழல் போல் மறைந்தாள் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ. கிளப்ல சேரும் மதன் தன்னுடைய திறமையினால் எல்லா சூதாட்டங்களையும் வெற்றி பெறுகிறார். சட்டவிரோதமாக நடைபெறும் இந்த சூதாட்டங்களை தடை செய்து குற்றவாளிகளை பிடிக்கும் பொறுப்பு ஸ்ரீதர் கையில கொடுக்கப்படுது.
பல விதங்கள்லையும் முயற்சி செய்யும் ஸ்ரீதருக்கு தோல்வியே கிடைக்குது. கிளப்ல நடனமாடும் லலிதா மதனை ஒரு தலையாக காதலிக்கிறாங்க. அவள் மேல மதனுக்கு அன்பிருந்தாலும் காதல் இல்லை. மதனை காதலிக்கும் லீலாவை அவருடைய தந்தை கண்டிக்கிறாரு. ஸ்ரீதரை கல்யாணம் செய்து கொள்ள சொல்றாரு. ஆனால் லீலா கேட்பதாக இல்லை. லீலாவின் தந்தை தொழிலதிபர் மட்டுமல்லாமல் பல நல்ல காரியங்களுக்கு, குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு உதவி செய்யும் வள்ளலாகவும் இருக்காரு. அவரின் நிதி உதவியில் நடைபெறும் மருத்துவமனையில்தான் தங்கைக்கு சிகிச்சை அளிக்கப்படுது. அங்கே லீலாவுடன் வரும் அவரு மதனிடம் தன் பெண்ணை விட்டு விலகும்படி எச்சரிக்கிறாரு. அவருடைய குரல் மதனுக்கு பரிச்சயம் உள்ளது போல் தோன்றுகிறது. சிகிச்சை பெறும் தங்கை வடிவுக்கோ தன்னுடைய அண்ணன் தன்னை விட்டுவிட்டு எப்போதும் வெளியே போவது மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது. அதுபோல லீலாவுக்கும் மதனின் திடீர் மாற்றமும் பணமும் சந்தேகத்தையும் கோபத்தையும் கொடுக்கிறது. போலீஸ் ஸ்டேஷனில் சென்று சந்திக்கும் மதனை ஸ்ரீதர் சூதாட்ட கும்பலை பிடிக்க உதவி செய்யுமாறு வேண்ட மதன் மறுத்து விடுறாரு. இதற்கிடையே கிளப்ல தன்னுடன் சூதாடிய ஒரு வங்கி அதிகாரி மகளின் திருமணத்துக்கு அதிக பணம் வேண்டுமே அப்படின்றதுக்காக அலுவலக பணத்தை வைத்து சூதாடியதையும் தோற்றவுடன் தற்கொலை செய்து கொள்வதையும் பார்க்கும் மதன் அன்று முதல் சூதாடுவதில்லை அப்படின்ற முடிவெடுக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் மதன் பாஸின் அறைக்கு சென்று அவர் வேறு யாரும் அல்ல, லீலாவின் தகப்பனார் உலகநாதன் தான் அப்படின்றதை தான் தெரிந்து கொண்டு விட்டதை வெளிப்படுத்துறாரு. மருத்துவமனையிலிருந்து தங்கை வடிவு குணமாகி வெளிவர மதனும் லீலாவும் இணைய அனைத்தும் நலம். எந்த இடம்? எப்படி வந்தா என்ன, இங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு சொர்க்கம். சொர்க்கம்? ஆமா. ஏன் இப்படி காதல் பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் தரேன். நீ பழைய கைதை. எனக்கு தேவையானது ஒன்னால கொடுக்க முடியாது. எனக்கு தேவை heaven of time மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள். அது இங்க இல்ல, தெருவுல இருக்கும், போய் பிடிச்சுக்க. நீங்க தெருவுக்கு போகக்கூடாது. கொஞ்சம் இருங்க, இது வந்துட்டேன். அப்பா கிடைச்சா அடிய கண்ணாடி அழகி. உங்களுக்கு பிடிக்குதா? ஒன்னை விட கொஞ்சம் நல்லா இருக்கா. போறேன். போறதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்ன? யார் தெரியுதா? யாரு? நீங்க செஞ்ச கொலை கண்ணால பார்த்தோம். கண்ணால பார்த்தா? ஐ விட்னஸ். உங்களை போலீஸ்ல மாட்டி வச்சு உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தா. அதனாலதான் இவரை நான் இங்க அடைச்சி வச்சிருக்கேன். நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். நீ போ. அதான் அங்கே ஆறு உசுர வாடிங்க. நீங்க ஒரு கொலைகாரங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். தாலி கட்டின பொண்டாட்டியும் தனக்கு பிறந்த குழந்தைங்களையும் பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி சல்லாப உலகத்துல உல்லாசமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, நீங்களும் ஒரு ஆம்பளையா? அடிய துப்பல் செஞ்சு எங்க போற? சுந்தரா, உங்க தாத்தா கையெடு குருட்டு கோழி. உன்னை ஒழுங்கா வீட்டுல தானே இருக்க சொன்னேன். ஏன் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்? நான் மட்டும் துப்பறி இல்லைன்னா இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? இந்த இடத்த கண்டுபிடிச்சு என்ன செஞ்ச? இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேனே. அரண்டு பல்ல உடச்சுக்கோ. வந்து மாட்டிக்கிட்டு முதல்ல இங்கிருந்து தப்பணுமே. நான் ஒரு ஐடியா சொல்றேன். உன் ஐடியா எல்லாம் துப்பறியும் புஸ்தகத்தோட வச்சுக்க. ஏதாவது சொன்னா கண்ணாடி உடச்சுடுவேன். முதல்ல இந்த பல்பெல்லாம் கழட்டு. சீக்கிரம் கழட்டு. இந்த வேலையில கரெக்டா செய்யணும். 1967 மே 19 வெளியான தங்கை சிவாஜி அவர்களின் ஆரம்ப தயக்கத்தை பொய்யாக்கி 100 நாட்களோடி வெற்றி பெற்றது. அந்த திரைப்படம் இன்று 56வது வருடத்தை நிறைவு பண்ணது. TM சௌந்தரராஜன் பாடிய இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் இன்றும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாக அமைஞ்சது. தொடர்ந்து அடுத்த பாடலுக்கான கம்போசிங் நடைபெறும் போது MSV டியூனை வாசிச்சிருக்காரு.
இதை கேட்ட பாலாஜி அருமையாக இருக்கிறது, இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனடியாக அருகில் இருந்த கண்ணதாசன் என்ன ஆச்சு, இன்னும் அந்த தபால்காரர் வரவில்லையா அப்படின்னு கேட்க அங்கிருந்த அனைவரும் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரிச்சிருக்காங்க. என்னங்க சொல்லுங்க இப்பவோ எப்பவோ என்னங்க சொல்லுங்க இப்பவோ எப்பவோ. இனி என்ன தொடர்கதைதான், இதற்கொரு முன்னுரையோ. இனி என்ன தொடர்கதைதான், இதற்கொரு முன்னுரையோ. என்னம்மா சொல்லம்மா இப்பவே வேண்டுமா. போல நீ வந்தாய், பெண்ணை போல இல்லாமல் பிள்ளை போல நீ வந்தாய். என்னம்மா சொல்லம்மா இப்பவே வேண்டுமா. இருவரும் ஒரு பக்கமா இடையினில் ரகசியமா, இருவரும் ஒரு பக்கமா இடையினில் ரகசியமா. என்னங்க சொல்லுங்க இப்பவே வேண்டுமா. கண்ணன் தொட்டால் தேனூரும். என்னம்மா சொல்லம்மா இப்பவே வேண்டுமா. இருவரும் ஒரு பக்கமா இடையினில் ரகசியமா, இருவரும் ஒரு பக்கமா இடையினில் ரகசியமா. என்னங்க சொல்லுங்க இப்பவே வேண்டுமா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.